Hi friends, இன்னைக்கு அம்மாடி கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை பொடிமாஸ். வெங்காயத்தால வச்சு இந்த முட்டை பொடிமாஸை எப்படி ஹெல்த்தியாவும் இன்னோவேட்டிவா ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருகிய இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு வெங்காயத்தால் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தால் ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை குறைக்கவும், ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கவும், எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு 5 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயில வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜீரண சக்தியை அதிகரிக்கிற இந்த வெங்காயத்தால் நிறைய உணவுல சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை பொடி மாசை ஜஸ்ட் 3 to 5 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹெல்த்தியான வெங்காயத்தால் முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.